ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஹரி அண்ட் சைனட் தி ஜோலி ஜோசப் கேஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, கேரளாவில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தான் படத்தோட கதையே. ஒரு லேடி 6 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. ஜோலிங்கிற பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு ஒரு நார்மலான லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மாமியார் இவங்களை எம்காம் படிச்சிருக்கேன்னு சொல்கிற, நீ வேலைக்கு போக வேண்டியதானேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதனால் கடுப்பான ஜோலி மாமியாரை சோழியை முடிச்சிருந்தாங்க. இந்த மரணம் இயற்கையான மரணம்னு சொல்லி அப்படியே விட்டுருந்தாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சொத்துக்களை அபகரிக்கணும் அப்படின்னா மாமாவை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட மாமனாரையும் சாவடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட ஹஸ்பண்ட் ராய் வேலை இல்லாமல் ரொம்ப நாள் சும்மா இருக்காருன்னு சொல்லி அவங்களுக்கும் சாப்பாட்டில் விஷத்தை வச்சுருந்தாங்க. அவரும் இறந்து போகிறாரு. இதுக்கப்புறம் மேத்யூன்னு ஒருத்தர் ராயை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதனால வெஞ்சன்ஸ் ஆன ஜோலி அவங்க கதையும் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்காக இன்னொருத்தவங்களோட பொண்டாட்டியையும் அவங்களோட சின்ன குழந்தையும் கொலை பண்ணியிருந்தாங்க. இப்படி இவங்க 6 கொலையை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ராயோட தம்பி ரோஜி இறந்து போன எல்லாரோட சாவுலையும் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிய வருது இந்த கொலையெல்லாம் ஜோலி தான் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த கொலை எப்படி நடந்துச்சு, இதுக்கான மோட்டிவ் என்ன, இவங்களுக்கு சைனைடு எப்படி கிடச்சிச்சு, இது எல்லாத்துக்கான மர்ம பின்னணி என்ன, இது அந்த படத்தோட கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. கிறிஸ்டோ டோமி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி மாதிரி இல்லாமல் சைக்கோ த்ரில்லர் படம் மாதிரி இருக்குது. படத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நெஞ்ச பதப்பதைக்கிற அளவுக்கு இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. இந்த படம் 1.25 மணி நேரம் மட்டுமே இருக்கிறதுனால குயிக்காகவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இது ஒரு டாக்குமெண்ட்ரி படங்கிறதுனால உண்மை சம்பவத்தை அப்படியே நமக்கு காமிச்சிருக்காங்க. இதனால் இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்ல எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு தரமான டாக்குமெண்ட்ரி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.